ஹாய் வீவர்ஸ்! செம்மையான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதியும், கார்த்தியும் செம்ம மாஸ்டர் பிளான் போடுறாங்க. சந்திரகலாவுக்கு மட்டும் தான் பிளான் போட தெரியுமா? இப்ப நம்ம கார்த்தியும் களத்துல இறங்கிட்டாருன்னு சொல்லலாம். ஆனா, கார்த்தி இப்படி பண்றத ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு கார்த்தி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. ரேவதி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "ரேவதி நீ நான் சொல்ற மாரி நீ நடின்னு" சொல்றாங்க. "சரிங்க மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் நடிப்பேன் மாமா. நீங்க என் கழுத்துல தாலி கட்டினா போதும் மாமான்னு" சொல்றாங்க. ஆனா ரேவதிக்கு பழைய நினைவுகள்லாம் வந்தா இத விட செம்மையா இருக்கும். ஆனா பழைய நினைவுகள் இப்போதைக்கு வராது. கண்டிப்பா அந்த கல்யாண மேடையில கல்யாணம் பண்ணும்போது, தாலி கட்டும்போது தான் ரேவதிக்கு எல்லா பழைய நினைவுகளும் வரப்போது. அதுக்கிடையில என்னென்ன ட்விஸ்ட்டெல்லாம் கொண்டு போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கிட்ட பேசுறாங்க. "நீ என் பொண்ண மயக்கி இப்படிலாம் பண்ணி வச்சிருக்க" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை இதெல்லாம் கிடையாது அத்த. ரேவதி இப்ப நான் எதுவுமே சொல்லல. ரேவதி கிட்ட பேசவே இல்லைன்னு" சொல்றாங்க. "ஏன் இப்படிலாம் பொய்யா சொல்ற? உனக்கு தான் எத்தன சொன்னாலும் அறிவே இருக்காதா? உங்க குடும்பமே பொய்க்கார குடும்பம்னு" சொல்லிட்டு ரொம்ப பேசுறாங்க நம்ம கார்த்திய. ஆனா ரேவதி கார்த்திய ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி ரேவதி கிட்ட சொல்றாங்க, "நான் உங்க வீட்ல உங்க அம்மா இது மாரி என்ட்ட சொல்லிட்டு போறாங்க. இப்ப நான் உங்க வீட்ல பேசும்போது நீ நான் அப்படியே ஆப்போசிட்டா பேசுவேன். உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு" சொல்லி கேட்பாங்க. அதே மாரி கார்த்தி சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்க, "நீ என் பொண்ணு உன்னை லவ் பண்றா. ஆனா உனக்கு அந்த மாரி விருப்பமே இல்லைன்னு சொல்லிருன்னு" சொல்றாங்க. அதே மாரி கார்த்தி "நீ என்னைய லவ் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. என் மேல காதல் வச்சிருக்க. அது மாரி என்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி சொன்னாங்க உங்க அம்மா. எனக்கு உன் மேல எந்த விதமான விருப்பமும் இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் வெறும் சாக்காயிடுறாங்க. சாக்காயிட்டு கார்த்தியும் வெளியில போயிடுறாரு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் ஒரு திட்டம் செம்மையா நம்ம ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. திருப்பி ரேவதி ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, "மாமா நீங்க வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் தெரியுமா மாமா? அம்மாவும் சந்திரகலா சித்தியும் என்ன பண்ணாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா "ஐ லவ் யூ மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றாங்க. இது செம்மையா இருக்கு இந்த சீன். சூப்பரான சீன் சொல்லலாம். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.